என்னை நீர் ஆண்டவரே பிரித்தெடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை உன் மகளாக மகனாக உம்முடைய ஊழியனாக உம்முடைய பரிசுத்த பாத்திரமாக என்னை தேர்ந்தெடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நம்மை கத்த சொல்றாருங்க, நாம் அவரை அறிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே அவர் நம்மளை எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். வேதத்தில் வாசிக்கிறோம், 1 எபேசியர் புஸ்தகம் 1:3-4 வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியான ஒரு மகிமையான ஒரு மனுஷியாக பாத்திரமாக இருப்பதற்கு அவர் அப்பவே ஏற்படுத்திட்டாராமா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களை என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இந்த நூற்றாண்டில், இந்த இயரில், இந்த காலகட்டத்தில் உங்களை என்னையும் இந்த பூமியில் ஆண்டவர் மாம்சத்தில் பிறக்க வைக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய ஆதி திட்டம். எதேச்சையாகவோ ஒரு ஆக்சிடென்ட்டாகவோ நம்ம பிறக்கவில்லை. அல்லேலூயா. நம்மை கர்த்தர் விசேஷித்தமானவர்களாக கர்த்தர் இந்த பூமியில் பிறக்க வச்சிருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் என்னை தெரிந்துகளுக்கு முன்பதாகவே என்ன செஞ்சிருக்கிறேன், நான் உங்களை எல்லாம், நீங்கள் யாராக இருக்கணும், எப்படி இருக்கணும், உங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்கணும், அறிவு எப்படி இருக்கணும், திறமை எப்படி இருக்கணும், எப்படி உங்களை நான் பயன்படுத்தணும், உங்கள் மேலே என்ன சித்தம் நோக்கங்கிறதெல்லாம் அப்போவே ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் ஊர்ஜிக்கப்படுத்தி வச்சுட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்படியானால் நீங்களும் நானும் எவ்வளோ பெரிய சிறப்பு மிக்கவர்கள், சிறந்தவர்கள், பாக்கியவான்கள், நம்ம பாஷை சொல்ல போனால் கொடுத்து வச்சவர்கள். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஒரு சாதாரணமாக ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு நமக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குகிறோம் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலேருந்து போகும்போதே நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சூஸ் பண்ணுறோம், இந்த பொருள் வாங்கணும், இந்த ட்ரெஸ்ஸு வாங்கணும், இந்த கலர் வாங்கணும், இந்த வாகனம் வாங்கணும், இந்த இடத்த வாங்கணும், இந்த பிளேஸில் போய் நம்ம என்ன செய்யணும், வீடு கட்டணும். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலே ஃபேமிலியை சேர்ந்து அதை நம்ம தனிப்பட்ட முறையில் சூஸ் பண்ணுறோம். ஆனால் என்ன பண்ணுறோம், கடையில் போய் தான் என்ன பண்ணுறோம், நமக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணுறோம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாருங்கள், சாதாரணமாக நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய மதிப்புக்காக, மரியாதைக்காக, நம்முடைய அத்தியாவசிய தேவைக்காக நம்ம தேர்ந்தெடுக்கிற பாத்திரத்தையே நம்ம எவ்வளோ யோசித்து நிதானித்து அது நமக்கு போதுமானதா, தகுதியானதா என்ன செய்யணும், நம்ம செலக்ட் பண்ணுறோம். தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னையும் சாதாரணமாக இல்லை, அவர் அனந்த ஞானம் உள்ளவர், அவர் அதிசயமானவர், அவர் ஆதியும் அந்தமானவர். அல்லேலூயா. அவர் உங்களை என்னையும் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருப்பார்னா நம்மளை விட ஒரு பெரிய பாக்கியவான் யாருமே கிடையாது. நல்ல கரங்களை தட்டி ஏசப்பாக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். எதற்காக சூஸ் பண்ணார், எதற்காக தெரிந்து கொண்டார், அதனுடைய பதிலையும் அதே வசனத்தில் கர்த்தர் சொல்லி இயேசு சொல்லிக்கிறார். அந்த வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும்போது சொல்றாருங்க, நீங்கள் என் நாமத்தினாலே இயேசு என்ற பெயரை சொல்லி பிதாவை கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. உலகத்தில் நமக்கு நிறைய தேவை இருக்குது இல்லையா? உண்மையா இல்லைங்களா? உடை, உணவு, ஆகாரம், இருப்பிடம், குழந்தை, நல்ல செல்வங்கள், நல்ல வேலை, நல்ல வசதி, வருமானம், செல்வாக்கு எல்லாம் இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் நமக்கு தேவையானது. இதை எப்படி சொல்கிறாருங்க, என் நாமத்தினாலே பிதாவை நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆமென். அல்லேலூயா. கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க, கனி கொடுக்கும், அதாவது உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் என்ன செய்யுங்க, கனி கொடுங்கள். ஆமென். அந்த கனியில் என்ன செய்யணும், அடுத்து சொல்கிறாருங்க, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறேன், ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். கைகள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஒன்று நம்ம கனி கொடுக்கணும், அடுத்து நம்ம கனியில் நிலைச்சிருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் பார்க்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? நாம் இன்னைக்கு கனி கொடுத்துட்ருக்குறோம். ஆபாவம் இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்கட்டும். ஆனால் சில நேரத்தில் நாம் கனி இல்லாமல் இருக்கிறோமே, அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ இந்த ஊழியத்துக்காக, இந்த பொசிஷன், இந்த உயர்வுக்காக, இந்த கணத்திற்காக, இந்த தேவனுடைய சித்தத்துக்காக, தேவனுடைய ஆடு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் பார்த்திங்க, நம்ம தாய் தகப்பனோ இந்த உலகமோ அல்ல, தேவனே நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹைலைட்டான ஒரு காரியம். அவர் தான் நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? கர்த்தருடைய ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, மகிமை நிறைந்த, அற்புதமான, பயன்படுத்துகிற பாத்திரமாக கர்த்தர் நம்மை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிற கட்டாயம் நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் நான் தியானித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு 3 அல்லது 4 விதமான பாத்திரத்தை பற்றி கர்த்தர் என்னோடு கூட வெளிப்பட்டார். நேற்றுக்கு நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் புதிதாக கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது நாம் வேதத்தில் வாசிக்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யோசுவாவின் புஸ்தகம் 6:19 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படி தேர்ந்தெடுத்தார் என்றால் பரிசுத்த பாத்திரமாக கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறார், சூஸ் பண்ணியிருக்கிறார். எழுதி வச்சுக்கோங்க. இதனுடைய எக்ஸ்பிளைன் நான் பின்னால் அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 2:21 வாசிக்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? தேவன் எஜமான் உபயோகப்படுத்துகிற ஒரு உபயோகத்தின் பாத்திரமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். இன்றைக்கி என்னமோ நினச்சி ஏதோ நினச்சி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஆவியானவர் உங்களை இன்றைக்கு சீர்படுத்தி, சிறப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி, உங்களை தகுதிப்படுத்தி மறுபடியும் அவருடைய சித்தத்தை, நோக்கத்தை, அவருடைய பணியை இன்னும் சிறப்பாக செய்வதற்காக கர்த்தர் உங்களை வணைவதற்காக இன்றைக்கு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது ஒரு பாத்திரத்தை கொடுத்து பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 10:16 வசனத்திலும் 1 கொரிந்தியர் 10:16 1 பேதுரு 3:9 இந்த 2 வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நம்ம வச்சிருக்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். 4வது ஒரு பாத்திரத்தை பார்க்கும்போது வாசித்து பார்த்தால், அதாவது 1 கொரிந்தியர் 11:25 வாசிக்கும்போது உடன்படிக்கையின் பாத்திரம். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. முதலாவது என்ன பாத்திரம்? பரிசுத்தமுள்ள பாத்திரமாய் தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே தான் 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம், அந்தகாரத்தில் இருந்த நம்மை, பாவம் என்கிற அந்தகாரம், சாபம் என்கிற அந்தகாரம், இருள், இந்த உலகத்தில் அடிமைத்தனம் என்கிற இருள், அறியாமை என்கிற இருளுக்குள்ள இருந்த நம்மை அவர் நம் மேல் வச்ச இரக்கத்தினாலே அந்த அந்தகாரத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு, அதாவது ஒரு அதிசயமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, இதுவரைக்கும் நம்ம கண்டிராத, நம்ம அடைந்திராத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த இருளிலிருந்து, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி இடத்துக்கு வரவழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக, வார்த்தைகளை அறிவிப்பதற்காக, வசனத்தை வெளிப்படுத்துவதற்காக, அவருடைய பாத்திரமாக இருந்து பயனுள்ளவர்களாக இருப்பதற்காக கர்த்தர் நம்ம இன்றைக்கு ஆசாரியர்களாக, லேவியர்களாக கர்த்தர் நம்மை அவருடைய பரிசுத்த ஜாதியாக, கர்த்தர் பரிசுத்த ஜனமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு நாம் யாராக இருக்கிறோம்? ஆசீர்வாதமான பாத்திரம். எபிரேயர் 12:14 வாசிக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்ய முடியாதுங்க? தரிசிக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இன்னொரு பக்கம் வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தர் இயேசு ஒருத்தர் தான் இந்த உலகத்திலே பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா. ஏசாயா 43:21 அவர் 12 சொல்றாரு, ரட்சித்து, மீட்டு, பரிசுத்தப்படுத்தி, ஆசீர்வதித்து ஒரு மனுஷனை உருவாக்கி ஆசீர்வாதத்தை பாத்திரமா பயன்படுத்துகிற என்னை போல தேவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லி, நான் இந்த உலகத்துக்கு அடையாளம் இருப்பதற்காக நீங்களே சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அவருடைய நாமத்தை, அவருடைய சுவாபத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய திவ்யானந்த அந்த அனந்த ஞானத்தை வெளிப்படுத்துவதற்கு நம்மை தான் கர்த்தர் இந்த பூமியில சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நான் முன்னிலேயே
இன்றைக்கி இந்த பரிசுத்த பாத்திரம் என்பதை பற்றி நம்ம கட்டாயம் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். இதில் வேதத்தில் நம்ம அதாவது தேவனாலே பயன்படுத்தப்பட்ட இந்த பயனுள்ள பாத்திரம், உபயோகமான பாத்திரம், ஆசீர்வாதத்தின் பாத்திரம், பரிசுத்தமுள்ள பாத்திரம், உடன்படிக்கையின் பாத்திரம், எப்படியெல்லாம் கர்த்தர் அவர்களை பயன்படுத்தணும் என்பதற்கான சில பரிசுத்தவான்களுடைய தேவனுடைய ஊழியர்களுடைய கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட செலக்ட் பண்ணப்பட்ட கர்த்தருடைய தாசர்களை அவங்களே இன்றைக்கு நம்ம தியானிப்பதற்கு ஒரு பெரிய ஒரு எவிடன்ஸ் சாட்சியாக வச்சிருக்கிறார். நல்ல கைத்தட்டி நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா! எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க, எத்தனை பெரிய சாக்கியம் பாருங்க. ஹல்லேலூயா! ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தான் மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னார். உபாகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொன்னார், இஸ்ரவேலே, யாக்கோபே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட செலக்ட் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைய உங்களுக்கு ஒப்பானவர்கள் இந்த பூமியில் ஒருவருமே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அவரே உங்களுக்கு மகிமை பொருந்திய பட்டயமா இருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. அதே உபாகமம் 7:4 வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, எப்பொழுதெல்லாம் நம்முடைய என்ன தேவைகளுக்காக அவரை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய சமீபத்தில் வந்து உதவி செய்கிறவர், ஆதரிக்கிறவர், நம்மை தாங்குகிற இந்த தேவனை போல வேற எந்த ஜாதிக்கும் இப்படிப்பட்ட கிருபை கிடையாது. இவ்வளோ பெரிய வாக்கு தத்தங்கள், வார்த்தைகளை, நியாயப்பிரமாணத்தை வேற எந்த ஜாதிக்கும் கொடுத்ததில்லை என்று சொல்லி கர்த்தருடைய மோசே ஊழியக்காரர் அவருடைய இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் என்ன, எவ்வளோ பெரிய பொசிஷன், எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக இவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா, முதலாவது நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் உபயோகமான பாத்திரத்தை ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் பார்க்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா! ஒரு சாங்ஸை பாடலாமா? ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுவோமே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா! தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா! 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்திலிருந்து 16ஆவது வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, வேத புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற மனிதன் தன்னுடைய அழைப்பையும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலையும் அவருக்கு பயனுள்ள பாத்திரமாக எப்படி என்னை பயன்படுத்தினார், செலக்ட் பண்ணார், அதற்கு நான் எப்படி என்னை தகுதிப்படுத்தினார் என்பதை பற்றி இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 1:12 வாசிக்கும்போது, என்னை பலப்படுத்துகிற முதலாவது பாருங்க, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி, இந்த கனமான இந்த மகிமையான ஊழியத்துக்கு, இந்த உயர்வுக்கு, இந்த தகுதிக்கு என்னை ஆண்டவர் உண்டாக்கினபடினாலே அவரை முதலாவது ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா! இவர் சொல்ற அந்த வார்த்தையிலேயே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இவர் உண்மை இல்லைன்னு அர்த்தம். ஆமென். அந்த பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தம். அந்த தகுதி இல்லைன்னு அவரே ஒத்துக்கிட்டார். ஏன்னா வேதம் சொல்கிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஏசாயா 55:7 வசனத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கத்தரித்து திரும்பும்போது அவன் மீது ஆண்டவர் மனதுருகிறார். அல்லேலூயா! அவர் சொல்கிறாரு, நான் உண்மை இல்லை. இன்னைக்கு நாமளும் இப்படி தான். நாம் யாருமே உண்மையானவன் கிடையாது, நீதியானவன் கிடையாது, பரிசுத்தமானவன் கிடையாது. தேவன் பயன்படுத்துகிற அளவுக்கு, ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு நமக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் தகுதியான பாத்திரம் கிடையாது. அல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆனாலும் நான் உண்மையாக இல்லாவிட்டாலும், நான் பரிசுத்தமாக இல்லாவிட்டாலும், நான் தகுதியாக இல்லாவிட்டாலும் இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தியிருக்கிறார். கரங்களை தட்டலாம் ஆண்டவருக்கு. இந்த மாவட்டத்தில், இந்த பல்லட பகுதியில், இந்த திருப்பூர் மாவட்டம் மாத்திரமல்ல, இந்த பகுதியில் இருக்கிற தேவனை அறியாத மக்களுக்கு
அறிந்திருக்கிற தேவனை வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுக்கிறார். அவருடைய வல்லமை வெளிப்படும்படி, அவருடைய அன்பை இந்த உலகத்துக்கு கொண்டு போகும்படி, அவர் பண்ணின சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக வருகிற சுகம், அவர் விட்ட ஜீவன் மூலமாக இந்த ஜனங்களுக்கு வர வேண்டிய ஜீவன் வாழ்க்கை உண்டாக்குறதுக்காக கர்த்தர் உங்களை என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே பவுல் சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை தெரிந்து கொண்டார். அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அற்பமா எண்ணப்பட்ட இழிவா எண்ணப்பட்டவர்களெல்லாம் எல்லாரும் உதாசனப்படுத்திட்டாங்க, ஆனால் தேவன் அவர்களை சேர்த்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பொதுவாகவே ஒரு வீட்டில் ஒரு பாத்திரம் வச்சுருப்போம்னு வச்சுங்களேன், இது வரைக்கும் ஒரு கார் வாங்குகிறோம் அல்லது ஒரு மிக்சர் வாங்குகிறோம், ஏதோ ஒன்று வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், ஏசி வாங்குகிறோம் இல்லையா? வாங்கும்போது எப்படி இருக்கும்? புதுசாக இருக்கும், நல்லா சூப்பராக ரன் ஆகும், நல்ல அழகாக இருக்கும். ஒரு வாகனத்தை வாங்கும்போது வீட்டில் ஏதாவது பொருள் வாங்கிட்டோம்னா உடனே சொந்தக்காரவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு, என் பாரு எப்படி வாங்கியிருக்கேன் பாரு, என்ன கலர் நல்லா இருக்கா, சூப்பராக இருக்குதா, வண்டி நல்லா இருக்குங்களா, இவ்வளோ விலை போட்டிருக்கிறேன் அப்படிம்பாங்க. 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு நான் 4 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு நான் செய்வோம். புது வண்டி பாருங்க அப்படிம்போம். எப்படிலாம் நம்ம சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. ஆனால் அந்த பாத்திரமெல்லாம் எங்கள் வீட்டில் 11 வருஷத்துக்கு அப்புறம் போய் அந்த ஏசியை பார்த்தா ஒயிட்டாக இருந்ததெல்லாம் இப்போ அங்கே எல்லோவா மாறிடுச்சு. முதல்ல நல்லா ஓடிட்டு இருந்துச்சு, டக்கு டக்கு டக்குன்னு நினைச்சிருச்சு, கொஞ்சம் அப்படியே ட்ரபிள் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தோம், இந்த பழைய வேலையை வேண்டாம்னு சொல்லி தூக்கி எடுத்து பழைய இரும்புக்காரனை கொடுத்துட்டு புதுசு வாங்கி போட்டுட்டோம். ஆமென். நாம் பயன்படுத்துகிற பாத்திரங்கள், நம்ம உபயோகப்படுத்துகிற சில கருவிகள் எல்லாம் கூட பழமையாக போகும். ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிற பாத்திரம் நீங்களும் நானும் ஒரு நாளும் பழமையாய் போவதே கிடையாது. இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருப்பான். அல்லேலூயா. மணவாளன் வரும்போது எப்போ வருவான்னு சொல்ல முடியாது. என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டோம், எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டோம். ஆனால் மணவாள வரும்போது மணவாட்டியை நீங்களும் நானும் புதுசாக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல நாம் ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போவோம். இதுதான் புதிய சிருஷ்டியின் அனுபவம். கைது தட்டலாம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. பாருங்க, சொல்றாரு, உண்மை இல்லாத இருந்தும் இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார் அப்படின்னாரு. எதுல உண்மை இல்லை? அடுத்த வசனத்தை வாசிங்களே. அவர் சொல்றார் பாருங்க, முன்ன நான் தூசிச்சேன், துன்பப்படுத்தினேன், அப்பா அம்மாவுக்கு துன்பப்படுத்தினேன், அண்ணன் தம்பிக்கு துன்பமா இருந்தேன், மனைவி பிள்ளைகளுக்கு பிரச்சனையாக தான் இருந்தேன் இல்லைங்களா? வேலை செலுத்த போனால் என்னெல்லாம் பிரச்சனையே இருந்தேன். ஓகே. ஆனால் இப்போ கொடுமை செய்யறவனா இருந்தேன். அப்படி இருந்தும் அந்த அறியாமையினாலே ஆண்டவர் தெரிந்து கொள்ளாதனால, சத்தியத்தை அறியாதனால, ரட்சிக்கப்படாதனால, அந்த அவிசுவாசத்தினால நான் அந்த செஞ்சேன். இரக்கம் பெற்றேன். ஆமென். கர்த்தர் பாருங்க, உங்களை என்னையும் இன்றைக்கு அவர் இரக்கத்தினாலே முடிச்சிட்டு இருக்கிறார். எபேசியர் 2:1 சொல்லுகிறது, அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் இருந்த உங்களையும் என்னையும் அவர் நம்முடைய அன்பின் இரக்கத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் என்ன செஞ்சாருங்க, சிலுவையின் ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை உயிர்த்திருக்க நான் இரக்கம் பெற்றேன் என்று அவர் சொல்றார். எதற்காக இந்த இரக்கம், எதற்காக இந்த தகுதி? அவ்வளோ பெரிய ஞானமானா ஆண்டவர் அந்த பவுலை தேர்ந்தெடுப்பதற்கு? அவனே அக்கிரமக்காரன், அவனே கொடுமை செய்கிறவன், அவனே துன்பப்படுத்துகிறவன், இப்படிப்பட்ட ஆள்லாம் தேவையா நமக்கு? சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கொடுமைக்காரனை போய் பிள்ளைங்க கட்டி வைப்போமா? ஆமாம். ஒரு சாதாரணமாக பிரச்சனையாக இருக்கிற ஆளை கொண்டா வேலைக்கு சேர்த்துவோமா? சேர்த்தவே மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சபைக்கே வராட்டியும் பரவாயில்ல சாமி, ஆளை போடு, நீ வந்து துன்பப்படுறதுக்கு பரவாயில்ல, வராமல் இருக்கிறது பரவாயில்லன்னு சொல்லிடு தோர்த்திட்டுருவான். ஆனால் கர்த்தர் பாருங்க, அவர் அப்படிப்பட்டவர்ல. 1 சாமுவேல் 16:7 சொல்லுகிறது, மனுஷன் முகத்தையும் தரத்தையும் அவனுடைய குணத்தையும் பார்த்து தான் மதிப்பிடுவார்கள், தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு இருதயத்தையும் பார்த்து அவர் செலக்ட் பண்ணுறார். கை தட்ட மாட்டோம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அழகை பார்த்து, அறிவை பார்த்து, கலரை பார்த்து, ஜாதியை பார்த்து, இனத்தை பார்த்து, பாவி என்று பரிசுத்தவானை பார்த்து தேவன், பட்சபாதத்தை பார்த்து தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. அவர் செலக்ட் பண்ணார்னா எப்பேற்பட்ட ஒடுங்கின பாத்திரம் வந்தால் சரி, நொறுங்கின பாத்திரம் வந்தால் சரி, நசுங்கி போன பாத்திரம் வந்தால் சரி, கர்த்தர் எடுத்து புதிதாக மாற்றி பயன்படுத்துகிற பாத்திரமா வழங்க பண்ணிடுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் அமைச்சர்? அல்லேலூயா.
ஒரு முறை நான் ஒரு லாரி ஓட்டுறதுக்கு போயிருந்தேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ லோடு ஏற்றிட்டு போகும்போது அங்கே சங்ககிரி பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தேன். அங்கே போனால் அந்த இந்த ரொம்ப நாளாக மழையில் நனைஞ்சி ரொம்ப இந்த துருப்பிடிச்சி கிடக்கும் பார்த்தீங்களா, நிறைய இரும்பெல்லாம், பழைய இரும்பெல்லாம் தகரமெல்லாம் பொறுக்கிட்டு கொண்டு போய் பழைய இரும்புக்காரனுக்கு போடுறான் பார்த்தீங்களா, அதையெல்லாம் கொண்டு போய் அங்கே சேகரிப்பாங்க, கொண்டாந்து போடுவாங்க. பெரிய லோடாக குமிச்சிருந்தாங்க. நான் அந்த பழைய இரும்பையெல்லாம் இந்த வண்டியில் கூட போயிருந்தேன், ஒருத்தர் கூட போயிருந்தேன். அப்போ போய் எங்கே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பழைய இரும்பு, அந்த தகர டப்பா, அந்த துருப்பிடிச்ச இரும்பு எல்லாத்தையும் என்ன செய்றாங்க, ஒரு பெரிய ஒரு ட்ராலி கொண்டாந்து ஒரு கொதிக்கிற நல்ல தீயில கொண்டு போய் போடுறாங்க. உள்ளே போட்டோன்னு பொலன்னு குழம்பு கொதிக்கிற மாதிரி கொதிக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இது இதில் கொண்டாந்து இப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு கடைசியில் பார்த்தா கொஞ்ச நேரம் முடிச்சு அந்த பக்கம் பார்த்தா இந்த மாதிரி நல்ல சதுரத்தில் ஒரு 5x 5 இன்ச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே சதுரமாக அப்படியே வெளியில் போல்ட்டாக வெளியே வருது, பெரிய பெரிய தூணாக வெளியே வருது, அதை கட்டாய் வெளியே வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நினச்சேன், அடா பாவத்தை எல்லாம் சேத்துலையும் மண்ணிலையும் கால் மிதிக்கிறதுலையும் அசுத்தமான இடத்துல கிடந்த இதெல்லாம் கொண்டாந்து என்ன செய்கிறானுங்க, இப்படி ஆக்கிட்டாங்களே சொல்லி எனக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அந்த நெருப்புக்குள்ளே போயிடுச்சுன்னா எல்லாமே என்ன செஞ்ச கழிவெல்லாம் போய் தரமான உண்மையான அதுக்குள்ள இருக்கிற அந்த பலமான அந்த இரும்பு தனியாக வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இரும்பை லோடை ஏற்றி கொண்டு போய் இங்கே துடியூரில் இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரி கொண்டு போனாங்க. என் கண்ணு முன்னாலே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதை கொண்டு போய் உள்ள ஒரு பெரிய ஒரு இன்ஜினில் போட ஒரு கருவியில் போடுறாங்க, கீழே பூரா குண்டூசியாக வருது. கை தட்ட மாட்டீங்களா? போங்க. கர்த்தருக்கு சொல்லி எல்லாம் குண்டூசியாக வருது. என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதென்ன மேஜிக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த அழுக்காக கிடக்கிற தூசியில் கிடக்கிற குண்டூசி தான் எடுத்து சட்டையில் குத்திக்கிட்டு இருக்கிறோம், ஃபைலில் குத்திட்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களை என்னையும் அப்படித்தான் கர்த்தர் நம்மை செலக்ட் பண்ணி உயர்த்தி வச்சிருக்கிறார். ஒரு காலத்தில் நம்மை தூசித்தார்கள், பாவி என்று, பரிசுத்தவான் இல்லை, தகுதியற்றவன், ஞானம் இல்லாதவன் என்று சொல்லி ஒதுக்கினார்கள். இன்றைக்கு கர்த்தர் என்னைக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டோமோ, அவர் நம்மளை தெரிந்து கொண்டு இன்றைக்கி பயன்படுத்த ஆரம்பித்தாரோ, அவர் நம்மளை எடுத்து சுத்திகரிக்க ஆரம்பித்தாரோ, இன்றைக்கி அவர் எப்படி அப்படி சித்தத்துக்காக அவர் இன்றைக்கி நம்மளை அலங்கரிச்சு வச்சிருக்காரோ, இன்றைக்கி பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்த ஆள் வேற, இன்னைக்கு பார்க்குற ஆளே வேற. கைத்தட்ட மாட்டீங்களா ஆண்டவருக்கு? அல்லேலூயா. ஒரு முறை அனனியாட்ட போய் இயேசு சொல்கிறாரு, நீ நேர்த்தருங்கிற இடத்துக்கு நீ போ. அங்கே சவுலுங்கிறவன் போய் என்ன செய்வான், இப்போ அவன் கண்ணு குருடாக இருக்க உட்காந்துருக்கான் வீட்டுக்குள்ளே, அவன் ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். நான் சொல்லிவிட்டு அவனுக்கு சொல்லியிருக்கிறேன், நீ போய் அவனை போய் கூப்பிட்டு அவனை போய் அவனை ஞானஸ்தானம் கொடுத்து அவனை போய் என்ன செய்ய, அவனை சுத்திகரித்து பயன்படுத்த அப்படின்னாரு. இந்த கேட்ட உடனே அனனியாவுக்கு ஒரே நடுக்கம் வந்துருச்சு. அவனா அப்படின்ட்டாங்க. ஐயோ, இஸ்ரவேல் இருக்கிற எல்லாத்தையும் தமஸ்குக்கு போய் பாருங்க என்ன பண்ணிக்கிறான். அதாவது எருசலேமில் செனகரேப்புங்கிற சங்கம் இருக்கும். அந்த சங்கத்தில் 21 பேர் என்ன அங்கமாக இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானவங்க இருப்பாங்க. நாங்கள் ஜெருசலேம் போகும்போது அந்த செனகரேப் சங்கத்தில் அந்த ஆளுக்கு போனோம். நாங்கள் போய் பார்த்தோம், டைரெக்டாக போய் பார்த்தோம். எல்லாம் திட்டமிடலாம், எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்குது. ஆனால் மரண தண்டனை கொடுக்கறதுக்கு மட்டும் அங்கே அதிகாரம் கிடையாது. அது எங்கே போனால் தமஸ்கு இருக்கிற அரசாங்க ராஜாக்கிட்ட தான் போகணும். இவன் என்ன பண்ணான்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற சபை நடத்துறவங்களுக்கு விரோதமாக எழும்பி என்ன பண்ணா, கொலை செய்வதற்காக துன்பப்படுத்துறதுக்காக கடந்து போனவன் இப்பேற்பட்ட ஆளா. அவனை கேட்டோன்னே பேர் அதிருது அவனுக்கு. அவர் சொன்னார், அவன்தான். அப்போஸ்தலர் 9:15 சொன்னார், அவனை நான் என்ன செஞ்சேன், என் நாமத்தை பறைசாற்றுவதற்காக, ராஜாக்களுக்காக, புரஜாதிகளுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் தெரிந்து கொண்ட பயனுள்ள பாத்திரமாய் அவனை போய் நீ செலக்ட் பண்ண அப்படின்னார். கரங்களை தட்டலாம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் பாருங்க எப்படிப்பட்ட பயனுள்ள பாத்திரம். இன்னைக்கு பாருங்க, எதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதற்காக தேவன் அவர் இப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு முக்கியமான காரணத்தை பவுல் சொல்றார் பாருங்க. வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 16 நான் வாசிக்கும்போது, எதற்காக தேவன் அவரை தெரிந்து கொண்டார், எதற்காக அவரை ஆண்டவர் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவரை செலக்ட் பண்ணணும். ஏன் அன்னைக்கு இஸ்ரவேலில் நிறைய பேர் பரிசுத்தம் இல்லையா, உண்மையில் அவங்க இல்லையா, அன்னைக்கு கர்த்தருக்கு ஆராதிக்கிறவங்க இல்லையா, ஊழியர்களும் இல்லையா, எல்லாரும் இருந்தாங்களா இல்லைங்களா? ஆனால் ஏன் இவரை போய் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 ரீசன். ஒன்று, பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள்.
அவன் பென்யமீன் கோத்திரத்தான், இஸ்ரவேலின் வம்சத்தான், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். கைத்தட்டலாம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் பாவம் செய்தார்கள், அக்கிரமம் செய்தார்கள். நம்ம அந்த சாபமும் அந்த பாவமும் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பின்தொடர் ஆவியான நினைச்சிருக்கீங்க நம்ம நெருக்கி வந்தது. ஆனால் நீங்களும் நானும் நம்ம கூட பிறந்தவங்க எத்தனை பேர் பிறந்திருக்கலாம், அந்த கருவில் நம்ம பிறந்தோம். அவங்களுக்கு நமக்கு நிறைய வேற்று வித்தியாசம் இருக்குது. என்னென்னா அவங்க அந்த ஜீன் மாம்சத்தினுடைய சித்தத்தின்படி பிறந்தாங்க, நாம் தேவனுடைய சித்தத்தின்படி ஆவியின் பரிசுத்தமாக்கப்படுதலான தெரிந்து கொண்டதுனால கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் செலக்ட் பண்ணார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஜென்ரேஷன் வரும்போது, ஒவ்வொரு கால சூழ்நிலைகள் மாறும்போது, அந்தந்த காலத்தில் மனிதனுக்கு அந்த காலத்தில் என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்து, அந்தந்த காலத்தில் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி எந்தெந்த வல்லமையுள்ளவர்கள் அந்த நாட்களில் தேவை என்பதை கர்த்தர் உணர்ந்து, அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் ஊழியர்களையும் ஆசாரியர்களையும் ராஜாக்களையும் சீசர்களையும் சாதாரண மனிதர்களையும் கர்த்தர் அன்றைக்கு பயன்படுத்தினார். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்தில் மக்களை மீட்பதற்கு ஒரு நல்ல ஞானமுள்ள, பலமுள்ள, தைரியமுள்ள, நல்ல ஒரு அபிஷேகம் பெற்ற தகுதியுள்ள மனுஷன் தேவை. அவர்தான் மோசே. கர்த்தர் எடுத்து நினைச்சாருங்க, திக்குவாயும் மந்தவாயும் சொன்னவனை கர்த்தர் எடுத்து நினைச்சாருங்க, வல்லமையை பயன்படுத்தினார். ஆமென். 430 ஆண்டுகளுடைய அடிமைத்தனத்தில் மீட்கக்கூடிய ஒரு மீட்பின் ஊழியத்தை அவர் கையில் கொடுத்தார், செஞ்சு முடித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நினிவே பட்டணத்தாருடைய பாவங்கள் தேவ சமூகத்துக்கு எட்டினது. நினச்சி பாருங்க, 1,20,000 பேர் 3 நாட்கள் பிரயாணமாக போகிற அவ்வளோ பெரிய மாநகரம். அந்த நகரத்தில் ஒருவராகிலும் கெட்டு போகிற தேவ சித்தமில்லைன்னு சொல்லி 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கிறோம். எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த நாட்களிலேயே இவர்களை ரட்சிப்புக்கு நடத்த யார் சொன்னா, யார் சரியா பேசினா இந்த ஜனங்கள் மீட்கப்படுவாங்க, மனம் திரும்புவாங்கன்னு சொல்லி கர்த்தர் செலக்ட் பண்ணி தான் ஆண்டவர் நினிவேவுக்கு யோனாவை கர்த்தர் அனுப்பினார். யோனா மறுத்தது உண்மைதான், மோசையும் மறுத்தது உண்மைதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நாமளும் அப்படி தான் நிறைய தடவை இந்த ஊழியத்தை செய்யறதுக்குள்ள ஏதோ கர்த்தர் தொழில் ஆசீர்வதிக்கட்டும், குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும், ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக வந்தேன், ஒரு திருமண காரியத்துக்காக வந்தேன், இதுக்காக தான் நான் என்ன வந்திருக்கிறேன், எனக்கும் ஊழியத்துக்கும் ஆத்துமாரத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஆரம்பத்தில் நம்ம எல்லாரும் மறுத்தது உண்மைதான். ஆனால் இன்னைக்கு அப்படி அல்ல. இந்த சபையினுடைய வளர்ச்சியின் மூலமாக, சபையினால் வளர்ந்த விதத்தில் இன்னைக்கு நமக்கும் இந்த ஊழியத்தில் தேவ சித்தத்தில் முழு பங்கு இருக்குது அப்படிங்கிற உணர்வு எல்லாருக்கும் வந்திருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கைகளை தட்டி நினைச்சலாமா? அல்லேலூயா. என்ன இப்போ வாசிங்க 16. இப்பொழுது நீ எழுந்து கால் ஒன்று நில். உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும், உன்னை ஊழியக்காரனாக, உன்னை ஒரு பெரிய சாட்சி, ஒரு அடையாளமாக ஏற்படுத்துவதற்காக உனக்கு நான் தரிசனமானேன். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒன்று நம்ம வாழ்க்கையில் சாட்சி இருக்கணும், இன்னொன்று தேவனுடைய தரிசனமும் திட்டமும் நோக்கமும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்.